ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தினந்தோறும் வேதத்தை வாசித்து தியானித்து கர்த்தருடைய ஆவியை பெற்றால் மட்டுமே பரிசுத்தமாய் வாழ முடியும். தனி மனிதனாக பரிசுத்தமாய் வாழ இந்த உலகத்தில் முடியாது. இப்படியாக கர்த்தருடைய 7 ஆவிகளையும் பெற்று ஆலோசனையின் ஆவியையும் பெற்று நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேருவோம். இவ்வுலக வாழ்க்கையில் பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து தேவ சித்தத்தை முழுமையாய் நிறைவேற்றி முடிப்போம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆலோசனையை அருளும் ஆவியானவர். அதாவது கர்த்தருடைய 7 ஆவிகளை குறித்து தியானித்து வருகிறோம். அதில் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியானவர். இந்த 2 குணங்களையும் கர்த்தர் ஒரே சமயத்தில் வெளிப்படுத்துகிறார். அதில் ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். ஆலோசனையை அருளும் ஆவியானவர் என்றால் என்ன? முதலில் ஆலோசனை என்பது என்ன? அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை முறையில், மனித வாழ்வில் கர்த்தர் மனிதனை படைத்த பொழுது மனிதனுக்கென்று சில உரிமைகளை கொடுத்திருக்கிறார். ஒரு சட்ட திட்டங்கள், அதாவது ஒரு மனிதனை சுற்றி ஒரு வட்டம் போட்டது போல அவனுக்கென்று ஒரு எல்லையை நியமித்து வைத்திருக்கிறார். இதற்குள் நீ சுதந்திரமாக செயல்படலாம் என்று. அதாவது நம் பிள்ளைகளுக்கு நாம் சுதந்திரம் கொடுக்கிறோம் அல்லவா? நம் பிள்ளைகள் நம் வீட்டில் எல்லா காரியத்தையும் செய்ய விட மாட்டோம். ஆனால் உரிமையாக அவர்களாக சில காரியங்களை செய்யலாம். ஒரு 5 வயது சிறுவன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். நம் பிள்ளை 5 வயதா இருக்கிறான் என்றால் அந்த பிள்ளைக்கு நாம் சமைத்து வைத்திருக்கிற உணவை எடுத்து சாப்பிடும் உரிமை உண்டு. அதை எடுத்து சாப்பிட்டால் நாம் ஒன்றும் சொல்ல போவதில்லை. ஆனால் அதே சமயத்தில் அந்த சிறுவனா இருக்கும் பொழுது நானே சமைக்கிறேன் என்று வந்தால் நாம் என்ன சொல்வோம்? கண்டிப்போம். உனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ செய்யக்கூடாது போ என்று அனுமதிக்க மாட்டோம். ஏனென்றால் அவனுடைய எல்லை உணவை சாப்பிடும் அளவுக்கு தான். சமைக்கும் அளவுக்கு அவனுக்கு உரிமை இல்லை. ஏனென்றால் அவனுக்கு அந்த தகுதி இல்லை என்று. அதே போல இந்த உலகத்தில் கர்த்தர் மனிதனுக்கென்று சில தகுதிக்கேற்ற சில உரிமைகளை கொடுத்திருக்கிறார், சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அதற்குள் செயல்படலாம். இன்னும் சொல்ல போனால் சில சட்ட திட்டங்களை நாம் தான் செய்ய வேண்டும். நமக்கென்று அந்த கடமைகளை கொடுத்திருக்கிறார், பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். ஊழியமாக இருக்கலாம், ஒரு குடும்பமாக இருக்கலாம், எந்த வேலை செய்யும் இடங்களாக கூட இருக்கலாம். எந்த இடத்திலும் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை. இன்னும் சொல்ல போனால் இந்த பூமியில் மனிதனுக்கென்று அதிகாரம் இருக்கிறது. இந்த பூமியில் எதை செயல்படுத்த வேண்டும் என்றாலும் கர்த்தரே ஆனாலும் ஒரு தீர்க்கதரிசியாகிய ஒரு மனிதனிடம் நான் இதை செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டுதான் செய்கிறார். ஏனென்றால் மனிதனுக்கென்று கொடுக்கப்பட்ட பூமி அது அவனுடைய சுதந்திரம். அதில் நாம் செயல்படும் பொழுது அவனிடத்தில் சொல்லிவிட்டு செய்ய வேண்டும் என்று செய்கிறார். கர்த்தர் எவ்வளவு நாகரிகமானவர் என்று பார்ப்போம். தீர்க்கதரிசிக்கு சொல்லாமல் எந்த காரியத்தையும் இந்த உலகத்தில் கர்த்தர் செய்வதில்லை இந்த பூமியில். அப்படி இருக்கும் பொழுது அவர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். அதே போல நமக்கென்று வைத்திருக்கிற எல்லையில் அவர் நமக்கு காரியங்களை வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது நாம் கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிறோம், கர்த்தரை நேசிக்கிறோம் என்றால் நம் குடும்பத்தில் நம்முடைய உறவினர்களிடத்திலோ நமக்கு நெருக்கமான ஒரு மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை நடந்தாலும் அல்லது ஒரு தீமை வரப்போகிறது, ஒரு துன்பம் வரப்போகிறது என்றாலும் கர்த்தர் நமக்கு தரிசனத்தின் மூலமாக பல காரியங்கள் மூலமாக வெளிப்படுத்துவார். அதே போல ஊழிய காரியங்களா இருந்தாலும் இந்த பூமியில் நடக்கிற எந்த காரியமா இருந்தாலும் நாம் சம்பந்தப்பட்ட காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தாமல் ஆண்டவர் செய்ய மாட்டார். நாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் அதை நினைக்கிறோம், நாம் அதை விரும்புகிறோம், அந்த விஷயத்தோடு நாம் தொடர்பில் இருக்கிறோம் என்றால் அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் எதையாவது செய்தால் அதை நமக்கு சொல்லுவார், நமக்கு வெளிப்படுத்துவார், தரிசனம் தருவார், கனவு தருவார், ஊழியர்கள் மூலம் பேசுவார். இப்படியாக நம் குடும்பத்தில் ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார் என்றால் அதை நமக்கு வெளிப்படுத்துவார். இப்படியாக கர்த்தர் ஆலோசனையை தருகிறார். அதாவது இப்பொழுது நாம் என்று செய்ய வேண்டும். நமக்கென்று கர்த்தர் உரிமை கொடுத்து விட்டாரா? அந்த உரிமையில் நாம் செயல்பட வேண்டும். ஆனால் அதை செய்யும் பொழுது சில நேரங்களில் நாம் தடுமாறுவோம், நமக்கு புரியாது, செய்ய முடியாது, தத்தளிப்போம். இதை எப்படி செய்வது, எனக்கு புரியவில்லையே, என்ன செய்வது என்று தத்தளித்துக் கொண்டிருப்போம். அது நாம செய்ய வேண்டிய செயலா இருக்கும். வாழ்க்கையின் சில சின்ன சின்ன காரியங்களா இருந்தாலும்
உதாரணத்திற்கு இன்று நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் எதை சமைத்து சாப்பிட வேண்டும் என்பது நம்முடைய உரிமை. நாம் எதை வேண்டும் என்றாலும் சமைத்து சாப்பிடலாம். இது சின்ன காரியங்கள், அன்றாட காரியங்கள். இதை போல நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்கிறோம். அது முக்கியமான காரியம், பெரிய விஷயங்கள். அப்படிப்பட்ட காரியத்திலும் நாம் நாம் முடிவெடுக்க வேண்டும் என்றால் நமக்கு உரிமை இருக்கிறது. பெற்றோர்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனாலும் கர்த்தரிடத்தில் நாம் ஆலோசனையை கேட்டு, அதுதான் ஆலோசனை. நமக்கு உரிமை இருந்தாலும் நம்முடைய எல்லைக்குள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தரிடம் கேட்டு பெற்றுக்கொள்வது, அல்லது கர்த்தரே நமக்கு சொல்லுவது. நம்முடைய செயல்பாடுகளில், நம்முடைய உரிமையில் கர்த்தருடைய ஆலோசனையை பெற்று, அவருடைய கட்டளையை பெற்று செயல்படுவதுதான் ஆலோசனை என்பது. கர்த்தருடைய சித்தம் என்று இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமைக்குட்பட்டது. அதில் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாத காரியங்கள் உண்டு. அதை கர்த்தர் சொன்னால் அது கட்டளை. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சில விஷயங்கள் அது கட்டளை. நாம் ஒரு ஊழியம் செய்கிறோம் என்றால், இந்த ஊழியத்தில் இதை நீ இப்படித்தான் செய்ய வேண்டும், இந்த இடத்திற்கு போக வேண்டும், இங்கு வர வேண்டும், இந்த செயலை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்வார். அது அவருடைய உரிமை, அவருடைய வல்லமைக்குட்பட்டது. அதில் அவர் சொல்வதை கேட்டுதான் நாம் செய்ய வேண்டும். அது நம்முடைய எல்லை அல்ல. அது கர்த்தர் கொடுப்பது நமக்கு கட்டளை. கர்த்தர் நமக்கு சொல்வது இதை இப்படி செய், அதை அப்படி செய் என்று கட்டளையாக கொடுப்பார். அது வேறு. கர்த்தருடைய வார்த்தை தான் அதுவும். ஆனால் அது கட்டளை. நம்முடைய காரியங்களை நாம் செய்ய வேண்டிய, நம்முடைய வல்லமைக்குட்பட்டது, நம் எல்லைக்குட்பட்ட காரியங்களை நமக்கு ஆலோசனையாக கர்த்தர் தருவார். அதையும் நாம் கட்டளையாக நினைத்து கீழ்ப்படிந்து செயல்படுவதே சிறந்தது. அதாவது இப்படிப்பட்ட வார்த்தைகளை மீறும் போது, கட்டளையை மீறினால் அதற்கு பெரிய தண்டனை வரும். ஆலோசனையை மீறலாம் என்று பொருள் அல்ல. மீறினாலும் அதனால் நாம் தான் அந்த முடிவை ஏற்படுத்திக் கொள்கிறோம். நியாய தீர்ப்பை நாமே ஏற்படுத்திக் கொள்வது போல இருக்கும். ஆலோசனையை கேட்டு நடந்தால் நாம் இன்னும் செழிப்பாக இருக்கலாம். இல்லை என்றாலும் மிகப்பெரிய தண்டனை, கர்த்தர் கோபம் கொண்டு அடிப்பார் என்று சொல்வதை விட நாம தண்டனை வரும்படி தவறு செய்து அதன் மூலம் வரும் பலனை அனுபவிக்க நேரிடும். ஆனால் கட்டளையை மீறினால் அதற்கு மிகப்பெரிய தண்டனை உண்டு. இப்படியாக கர்த்தருடைய ஆலோசனையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எப்படி ஆலோசனை தருவார்? யாக்கோபு ஐயாவின், அதாவது இஸ்ரவேல் என்று பெயரிடப்பட்ட யாக்கோபு, அவர் பிறப்பில் யாக்கோபு என்று பெயரிடப்பட்டார். அவருக்கு கர்த்தர் இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். 12 கோத்திரத்தை தெரிந்து கொண்டார். அவருடைய பிள்ளைகளை தம்முடைய ஜனமாக ஏற்படுத்தி கொண்டார். உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இன்று இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படும்படியாக அவரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இப்படிப்பட்ட பரிசுத்தமான ஒரு மனிதனாக இஸ்ரவேல் இருந்தார். கர்த்தரால் நேசிக்கப்பட்ட, கர்த்தருடைய வழி நடத்துதலின்படி வாழ்ந்த மனிதராய் அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட இஸ்ரவேல் என்னும் பரிசுத்தவானின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அங்கு மிகுந்த ஆச்சரியமான பல காரியங்கள் இருக்கிறது. கர்த்தர் ஒவ்வொரு அடியிலும் ஆபிரகாம் ஐயா முதல், ஆபிரகாம் ஐயா, அவரது குமாரன் ஈசாக்கு, அவரது குமாரன் இஸ்ரவேல், இவர்கள் சந்ததியையே கர்த்தர் ஆலோசனை தந்து ஒவ்வொரு அடியாக, ஒரு அடி அவர்கள் எடுத்து வைத்தாலும், காலால் எடுத்து வைத்தாலும் அதற்கு கர்த்தருடைய ஆலோசனையின்படியே செய்யும்படியாக வழி நடத்தினார். அதாவது ஆபிரகாம் ஐயாவுடைய தகப்பனான தேராகு தம்முடைய சொந்த ஜனத்தை விட்டு புறப்பட்டு வந்தார். ஆனால் பாதியில் நின்று விட்டார். ஆபிரகாம் ஐயா தொடர்ந்து கர்த்தருடைய வழிகளில் நடந்தார். ஈசாக் ஐயாவை பெற்றார். ஈசாக் ஐயா யாக்கோபு எனும் இஸ்ரவேல் ஐயாவை பெற்றார். இஸ்ரவேல் ஐயா 12 கோத்திர பிதாக்களை சாராள் அம்மாவிடம் பெற்றார். இப்படியாக அவர்கள் வம்சம் வந்தது. அவர்களே கர்த்தருடைய ஜனம் எண்ணப்பட்டார்கள். கர்த்தர் இந்த சந்ததியை ஆசீர்வதித்தார், ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், என்றும் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட சந்ததி வேறு யாரும் அல்ல, நாம் தான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இஸ்ரவேலர்களாய் இருக்கிறோம். இப்படி இருக்க கர்த்தர் நம்முடைய வழி நடத்துதல், நம்மை வழி நடத்துவது, அன்று நம்முடைய முற்பிதாக்களான ஆபிரகாம் ஐயா, ஈசாக் ஐயா, யாக்கோபு ஐயாவை எப்படி வழி நடத்தினாரோ அதே போல இன்றும் நமக்கு ஆலோசனை தந்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். எப்படி அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தார் என்று பார்ப்போம். ஆபிரகாம் ஐயா புறப்பட்டது முதல் ஒவ்வொரு இடத்தில் புறப்பட சொல்லி அவரை, ஆபிரகாம் ஐயா நடந்து செல்லும் இடமெல்லாம், அவர் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி அவரை தொடர்ந்து பாதுகாப்பாய் வழிநடத்தி வந்தது கர்த்தரே. கர்த்தருடைய ஆலோசனைகள் ஆபிரகாம் ஐயா நடந்த ஒவ்வொரு நடையிலும்
ஒவ்வொரு அடி எடுத்து வைப்பதிலும் இருந்தது. அவர் போகும் இடமெல்லாம் கர்த்தர் ஆலோசனை தருவார். இதை இப்படி செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்று. அதை கேட்டு கேட்டு செய்துதான் ஆபிரகாம் ஐயா வந்தார். அதே போல ஈசாக் ஐயாவும், அதே போல யாக்கோபு என்னும் இஸ்ரவேல் ஐயாவும். இஸ்ரவேல் ஐயா லாபானுடைய வீட்டில் இருக்கும் பொழுது, அப்பொழுது அவருக்கு ஒரு துரோகம் நேரிடுகிறது. 10 முறை லாபான் ஆடுகளை சம்பளத்தை மாற்றுகிறார். லாபானுக்கும் இஸ்ரவேலுக்கும் ஆடுகள் பிரிக்கப்படுகிறது கூலியாக. அதாவது அவர் மேய்த்து கொடுக்கும் சம்பளமாக இஸ்ரவேலையாவுக்கு கொடுக்கப்படுகிறது, யாக்கோபையாவுக்கு. அப்பொழுது யாக்கோபையா எதை சம்பளமாக சொல்லுகிறாரோ அதே போலவே அதிக குட்டிகளை ஆடுகள் போடுகிறது. அதாவது கர்த்தர் யாக்கோபையாவை ஆசீர்வதித்ததினால் அவருக்கு அதிக லாபம் வரும்படி ஆசீர்வதிக்கிறார். இதை பார்த்து பொறாமைப்பட்டு லாபன் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அவரது மாமனார் மாற்றி 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 10 முறை சம்பளத்தை மாற்றுகிறார். ஒவ்வொரு முறையும் பல வேதனைகளோடு எவ்வளவாய் துன்பப்பட்டிருப்பார் யாக்கோபையா. அப்படிப்பட்ட துன்பத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் ஆலோசனை தந்து இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நேரத்திலும் சூழ்நிலைகளிலும் கர்த்தர் ஆலோசனை தந்து வழி நடத்துகிறார். ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை உருவாகும் போது, பொதுவாக கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர்கள் இருக்கும் இடத்தில், அவர்கள் தங்கி இருக்கிற இடத்தில் ஒரு நெருக்கமான சூழ்நிலை உருவாகுகிறது என்றால் அவர்கள் புறப்பட போகிறார்கள் என்று பொருள். ஆபிரகாம் ஐயாவின் வாழ்க்கையிலும் அப்படியே நடந்தது, யாக்கோபையாவின் வாழ்க்கையிலும் நடந்தது. யாக்கோபையா லாபானுடைய வீட்டில் இருக்கும் பொழுது 10 முறை அவர் சம்பளத்தை மாற்றி மாற்றி யாக்கோபையாவின் பொறாமைப்பட்டு, அதாவது என்ன நடந்தது என்றால், ஆடுகளை சம்பளத்திற்கு மேய்த்து கொடு என்று லாபான் ஐயா தன் மருமகனான யாக்கோபிடம் கேட்கிறார். யாக்கோபையா, நான் மேய்த்து தருகிறேன், எனக்கு கூலியாக புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறி ஆடுகளையும் புள்ளியும் வரியும் இருக்கிற வெள்ளாடுகளையும் நான் எடுத்துக்கொள்கிறேன், மற்றதெல்லாம் உம்முடையதா இருக்கட்டும் என்று கூலி பேசி அவர்கள் ஒப்பந்தம் செய்து யாக்கோபையா மேய்க்க ஆரம்பிக்கிறார். அதாவது லாபான் ஐயா மாமனாருடைய ஆடுகளை. அப்படி மேய்க்கும் போது என்ன நடக்கிறது என்றால், இவர் சம்பளமாக எதை சொன்னாரோ, யாக்கோபையா சம்பளமாக எப்படிப்பட்ட ஆடுகள் என்று சொன்னாரோ அதே போல குட்டிகளையே கர்த்தர் போடும்படி ஆசீர்வதித்தார். இப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்ததினால் லாபான் ஐயாவினுடைய அந்த நிறங்கள் உள்ள ஆட்டுக்குட்டிகள் கொஞ்சமாக பிறந்தன. ஆனா யாக்கோபையாவுக்கு சேர வேண்டிய அந்த புள்ளி வரி கருப்பு இருக்கிற ஆடுகள் எல்லாம், அந்த குட்டிகள் எல்லாம் அதிகமாய் கிடைத்தது. அப்படி என்றால் இவருக்கு அதிக பலன் கிடைத்து கொண்டே இருக்கிறது. இதை பார்த்ததும் லாபான் ஐயா, இந்த முறை எனக்கு இது வேண்டும், இந்த மாதிரி நிறம் உள்ளது எனக்கு வரட்டும் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் போது எதை யாக்கோபையா தெரிந்து கொள்கிறாரோ அதெல்லாம் அவருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து அவருக்கு பெருக பண்ணுகிறார். இப்படி 10 முறை லாபான் சம்பளத்தை மாற்றி மாற்றி பார்க்கிறார். ஆனால் எத்தனை முறை பார்த்தாலும் யாக்கோபையாவின் ஆசீர்வாதத்தை எடுக்க முடியவில்லை. அவரை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார். இப்படி ஒரு நெருக்கமான சூழ்நிலை வந்த பின்பு அவர் மிகவும் வேதனையோடு இருக்கும் பொழுது, ஏனென்றால் அதற்கு முன்பாகவே லாபான் ஐயாவின் குமாரர்களோடு யாக்கோபுக்கு, அதாவது யாக்கோபுடைய மனைவியின் சகோதரர்கள் லாபான் ஐயாவின் பிள்ளைகளோடு லாபான் ஐயாவுடைய மருமகனான யாக்கோபுக்கும் சண்டைகள், பிரச்சனைகள் வந்ததினால் இப்படி நடந்தது. இப்படி பல நெருக்கங்கள் யாக்கோபையாவுக்கு லாபான் வீட்டில் நடக்கிறது. அப்படி நடந்ததின் நிமித்தம் அவர் புறப்பட்டு போக சொல்லி கர்த்தர் அனுப்புகிறார். இது கர்த்தர் தந்த ஆலோசனை, நீ புறப்பட்டு போ, என்னுடைய சித்தம் வேறாயிருக்கிறது, இந்த இடத்தில் இருந்தது போதும் என்று சொல்லுகிறார். அதே போல இவர் சம்பாதித்தது, மனைவிகள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேல் புறப்பட்டு செல்லுகிறார் லாபானை விட்டு. இதிலிருந்து நாம் பார்க்க வேண்டியது, கர்த்தர் அங்கங்கு ஆலோசனையை தந்து அவரை வழி நடத்துகிறார். யாக்கோபையா போகும் இடமெல்லாம் நீ இப்படி போ, இங்கே இரு, இங்கே தங்கு, இங்கே இருக்காதே என்று எல்லா இடத்திலும் கர்த்தருடைய ஆலோசனை ஆபிரகாம் ஐயாவுக்கும் வருகிறது, யாக்கோபையாவுக்கும் வருகிறது, ஈசாக் ஐயாவுக்கும் வந்து கொண்டே இருக்கிறது. இப்படி கர்த்தர் தொடர்ந்து 3-4 தலைமுறைகளாக அவர்களுக்கு ஆலோசனை தந்தே வழி நடத்தி வந்திருக்கிறார்.
இப்படி கர்த்தருடைய ஆலோசனை என்பது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொந்தமானது. நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழும்போது, கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது, கர்த்தர் இப்படியாக நமக்கு ஆலோசனை தந்து அருமையாக நம்மை வழி நடத்துகிறார். ஆலோசனை என்பது கர்த்தருக்கு பரிசுத்தமாய் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு தான் கிடைக்கும். இதில் என்ன காரியம் என்றால், கர்த்தர் மற்றவர்களுக்கு ஆலோசனை தர நினைத்தாலும், அவர்களிடம் பேசினாலும் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. இந்த கர்த்தருடைய 7 ஆவிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற மனிதர்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கே கிடைக்கும். எல்லோருக்கும் பொதுவானது கிடையாது. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதன் மேல் இறங்க வேண்டும் என்றால் அந்த மனிதனுக்குள் பொல்லாத ஆவிகள் இருக்கக்கூடாது. பொல்லாத ஆவிகளோடு அந்த மனிதனுக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது செயல்படாது. இருள் இருக்கிற இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்க மாட்டார். அப்படி அவர் வந்து தங்க வேண்டும் என்றால் அந்த இருள் விலக வேண்டும். அதை விலக்கி விட்டுதான் பரிசுத்த ஆவியானவர் அங்கு வருவார். ஒரு மனிதன் இருளை பற்றி கொண்டிருந்தால் பரிசுத்த ஆவியானவர் விலகி விடுவார். இதற்கு ஆதாரம் சவுல் ராஜாவின் வாழ்க்கையை பார்க்கலாம். அவர் பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்த வரைக்கும், பரிசுத்த ஆவியானவர் அவரோடு இருக்கும் வரைக்கும் பொல்லாத ஆவி தொடரவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர் பாவம் செய்த பின்பு விலகிவிட்டார். பொல்லாத ஆவிகள் சவுலை ராஜாவை ஆண்டு கொண்டது. இதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இப்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு இடத்தில் இருந்தால் அங்கு பொல்லாத ஆவிகள் இருக்க முடியாது. இப்படியாக இந்த 7 ஆவிகளும் பரிசுத்தமான கர்த்தருடைய மனிதர்கள் மேல்தான் இது தங்கியிருக்கும். இதை பெற வேண்டும் என்றால் நாம் எந்தவித பொல்லாத ஆவிகளுக்கும் இருதயத்தில் இடம் கொடுக்க கூடாது. பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதல் நமக்கு கிடைக்கும். கர்த்தருடைய இந்த ஆலோசனை, அவர் கொடுக்கும் ஆலோசனையை நம்மால் கேட்க முடியும். அதை பெற்றுக்கொண்டு நம்மால் செயல்பட முடியும். கர்த்தருடைய ஆலோசனைகள் என்பது உலக வாழ்க்கையிலும் இவ்வுலக வாழ்க்கையிலும் பரலோகத்தை சென்றடைவதற்காக இருந்தாலும் சரி, இவ்வுலகத்தின் காரியங்களாக இருந்தாலும் சரி, ஊழியத்தின் காரியங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு வெற்றியை பெற்று தரும். வாழ்வில் வெற்றி பெற கர்த்தருடைய ஆலோசனைகள் மிக மிக முக்கியம். அது நம் வாழ்க்கையை சுலபமாக்கிவிடும். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார், மகா பெரியவராய் இருக்கிறார். அவர் நமக்கு ஆலோசனை தந்து, அதாவது ஆலோசனை என்பது ஞானமுள்ளவரிடத்திலிருந்து கிடைக்கும் போது அது எப்படிப்பட்ட பொக்கிஷமா இருக்கிறது. இப்பொழுது ஒரு மனிதரிடம் நாம் போய் ஒரு விஷயத்திற்காக ஆலோசனை கேட்கிறோம் என்றால் அந்த மனிதனுக்குரிய ஞானத்தினால் தான் ஆலோசனை தருவார். உதாரணத்திற்கு, நாம் ஒரு படிப்பு படிக்க வேண்டும், அதாவது கல்லூரி படிப்பில் சேர வேண்டும் என்றால், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் கல்லூரி படிப்பில் முதலில் சேர போகிறார்கள். அப்பொழுது ஆலோசனை கேட்பார்கள். என்ன படிப்பை படிக்கலாம், எதை படித்தால் நல்லது என்று கேட்பார்கள் அல்லவா? அது போல ஒரு ஆலோசனையை போய் ஒரு படிக்காத ஒரு மனிதனிடம் போய் கேட்டால் அந்த மனிதனால் என்ன சொல்ல முடியும்? அந்த மனிதனுக்கு படிப்பறிவே கிடையாது. ஆனால் கல்லூரி படிப்பை பற்றி கேட்டால் அவர் ஒன்றும் சொல்ல முடியாது. அதே போல அந்த யார் கேட்க வேண்டுமோ அந்த கல்லூரியில் சேர வேண்டிய அந்த மாணவன் தன்னுடைய நண்பர்களை போய் கேட்டால் அந்த நண்பர்களுக்கு என்ன தெரியுமோ, தன்னுடன் படிக்கும் மாணவர்களுக்கு என்ன தெரியுமோ அதை தான் அவர்கள் சொல்வார்கள். ஆனால் அதே மாணவன் தன் ஆசிரியரிடம் போய் கேட்டால், கல்லூரி படிப்பில் நான் என்ன படிக்க வேண்டும், எது சிறந்தது என்று கேட்டால் அந்த ஆசிரியர் சொல்லும் பதில், ஆலோசனை மிக சிறந்ததாய் இருக்கும். இதை நாம் எல்லோரும் ஒப்புக்கொள்வோம். அது போலதான் நம் வாழ்க்கையை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு ஆலோசனை கொடுத்தால் அது எப்படியாக இருக்கும்? மிக மிக சிறந்ததாக, மிக சரியானதாக இருக்கும். மற்ற மனிதர்களின் ஆலோசனையை கேட்பதோ, மற்ற புத்தகங்களை படித்து நாம் வாழ்க்கையில் முடிவெடுப்பதோ, பலருடைய நண்பர்கள் சொல்வதையும், நமக்கு பிடித்த மனிதர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்கள் சொல்வதை கேட்டு நாம் நடப்பது என்பது சிறந்ததாக இருக்காது. எந்த முடிவு எடுத்தாலும் கர்த்தரிடத்தில் கேட்டு எடுக்கும் பொழுது அந்த கர்த்தருடைய ஆலோசனையானது நமக்கு மிக மிக சிறந்ததாய் இருக்கும். ஆசிரியரை கேட்டு கல்லூரி படிப்பில் சேர்வதை போல நன்கு படித்தவர்களால் நல்லபடியான படிப்பை பற்றி சொல்ல முடியும். அதே போல வாழ்க்கையை உருவாக்கியவரால்
இந்த உலகத்தையும் மனிதனையும் மனித வாழ்வையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தாவாகிய கர்த்தரிடத்தில் நாம் கேட்கும் போது அவர் தரும் ஆலோசனைகள் மிக சிறந்ததாய் இருக்கும். அப்படிப்பட்ட ஆலோசனையை பெற்று நாம் செயல்படும் பொழுது அது நம் வாழ்க்கையில் எல்லா காரியத்திலேயும் நமக்கு வெற்றியை பெற்று தரும். அதனால் கர்த்தருடைய ஆலோசனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு கர்த்தருடைய ஆலோசனையை அருளும் ஆவியானவரை நாம் பெற வேண்டும். எப்படி பெறுவது? நாம் பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்ய வேண்டும். அதாவது பரிசுத்த வாழ்வு என்பது நாம முயற்சி செய்ய வேண்டியதும் கூட, கர்த்தர் நமக்கு தருவதும் கூட. கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு தம்முடைய நாமத்தை அந்த மனிதனுக்கு வெளிப்படுத்தி ரட்சிக்கும் பொழுது முதலில் கர்த்தர் தான் நம்மை ரட்சித்து மீட்டுக் கொள்கிறார். நாம் கர்த்தருக்கு பிள்ளைகள் ஆகிறோம். அதன் பின்பு நாம் பரிசுத்தமாய் வாழ நம் ஆத்துமாவை சரிப்படுத்த வேண்டும். அதாவது நம் ஆத்துமாவை அதில் இருக்கிற கரைதிரைகளை அகற்றி பரிசுத்த வாழ்வு வாழ அதை திசை திருப்ப வேண்டும். அதை சுத்திகரிக்க வேண்டும். அது நம்முடைய பொறுப்பு. அதை எப்படி செய்வது? நாம் வேதத்தை தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து நம் ஆத்துமாவில் இருக்கிற துர்குணங்கள், கெட்ட குணங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவார். வேத வசனங்கள் அந்த காரியத்தை செய்யும். வேத வசனங்கள் என்பது பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய ஜீவனாய் இருக்கிறது. அதனால் அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் நமக்குள் வரும் பொழுது நம் ஆத்துமாவை அது சுத்திகரிக்கும். அதைதான் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுகிறோம். அவர் நமக்குள் வருவார். ஒவ்வொரு வசனம் படிக்கும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருவார். தினந்தோறும் நம் வேதத்தை தியானிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க நமக்குள் ஆண்டவர் வருவார், ஆசீர்வதிப்பார். அதனால் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம், பரிசுத்தமாகிறோம். நம் ஆத்துமா பரிசுத்தம் அடையும். அதனால் இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆலோசனையை அருளும் ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய செயல்கள் சிறந்ததாக, வெற்றி பெறத்தக்கதாக, நம் வாழ்வை சரியான பாதையில் நடத்தி செல்ல நம்மால் முடியும். அதற்கு உகந்ததாக மாறும். நமக்கு கர்த்தர் தரும் ஆலோசனை நமக்கு வெற்றியை பெற்று தரும். நம் வாழ்வின் எந்த காரியமா இருந்தாலும் அதில் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது நமக்கு சிறந்தது. இது என் விருப்பம் தானே, என்னுடைய இஷ்டம் தானே, நான் எப்படி வேண்டுமென்றாலும் முடிவெடுப்பேன் என்று சொல்லக்கூடாது. நம்முடைய விருப்பத்தில் கர்த்தர் செயல்படுவதற்கு பெயர்தான் ஆலோசனை. நம்முடைய விருப்பத்தில் கர்த்தர் தரும் கட்டளை தான் ஆலோசனை. அது நமக்கு சொந்தமானது. நம்முடைய விருப்பம், நம்முடைய சுதந்திரம், அதை கர்த்தரிடத்தில் ஒப்படைத்து நாம் அவரிடத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே இந்த எல்லைக்குள் நீர் வந்து என்னை ஆளுகை செய்யும் என்று அழைப்பதுதான் முழுமையான அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை. இதை எனக்கு நீர் சுதந்திரமாய் கொடுத்து விட்டீர், அதனால் நான் என் இஷ்டம் போல். அதாவது இன்னும் சுலபமாக புரிய வேண்டும் என்றால், நம்முடைய ஒரு 10 வயதில் நம் வீட்டில் பிள்ளை இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த பிள்ளைக்கு நாம் ஒரு 1000 ரூபாய் பணத்தை கையில் கொடுத்து, 10 வயது பையனுக்கு 1000 ரூபாய் பணத்தை கொடுத்து, நீ உனக்கு விருப்பமானதை வாங்கிக்கொள் என்று சொல்லுகிறோம் என்றால், அந்த பிள்ளைக்கு நாம் அதில் சுதந்திரம் கொடுக்கிறோம். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சுதந்திரம். அந்த பணத்தை கொடுத்து அதற்குள் நீ எதை செய்து கொள் என்று நாம் ஷாப்பிங் கூட்டிட்டு கொண்டு போகிறோம். அங்கு பிள்ளைகள் எதை பார்த்தாலும் வாங்க வேண்டும் என்று தோன்றும். ஆனால் அந்த பணத்தில் இதை வாங்கக்கூடாது மகனே, இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடலாம், அல்லது இந்த பொம்மை வாங்க வேண்டாம், இது தேவையற்றது, இப்படி அதை வழி நடத்துவதுதான் ஆலோசனை. அந்த பிள்ளையின் எல்லைக்குள் சென்று நாம் வழி நடத்துவது, அதுதான் ஆலோசனை. ஒரு நல்ல கீழ்ப்படிந்த பிள்ளை அந்த பிள்ளையினிடத்து சுதந்திரத்தை நாம் கொடுத்திருந்தாலும் என்ன செய்யும்? அம்மா நீங்கள் சொல்வதை நான் கேட்கிறேன், இதை வாங்கி கொள்ளட்டுமா, அதை வாங்கி கொள்ளட்டுமா என்று கேட்கும். அப்படி கீழ்ப்படிந்த பிள்ளைகள் அப்படி செய்யும். சில பிள்ளைகள் என்ன செய்யும்? என்னிடம் பணம் கொடுத்து விட்டாய் அல்லவா, நீ போ, நான் எனக்கு வேண்டியதை நானே வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லும். இது சற்று கீழ்ப்படியாத பிள்ளைகள் செய்கிற காரியம். கீழ்ப்படுகிற பிள்ளைகள், அம்மா இது எனக்கு நன்றாக இருக்கிறது, பிடித்திருக்கிறது, இதை நான் வாங்கிக் கொள்ளலாமா என்று நம் இடத்தில் அனுமதி கேட்கும். எந்த பிள்ளையை நாம் அதிகம் நேசிப்போம்? நாம் சுதந்திரம் கொடுத்திருந்தாலும் ஆனாலும் இதை வாங்கிக் கொள்ளட்டுமா என்று நம்மிடம் அனுமதி கேட்கிற அந்த பிள்ளையை, நம்முடைய ஆலோசனையை எதிர்பார்க்கிற பிள்ளையினிடத்தில் நமக்கு அதிக அன்பு ஏற்படும் அல்லவா?
அப்படிதான் நம் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று எல்லா பெற்றோர்களும் விரும்புவோம். அப்படிதான் நம்முடைய ஆண்டவரும் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அவரிடத்தில் கேட்டு அந்த சுதந்திரத்திற்குள் அவரை அழைத்து, நீர் சொல்லும் சுவாமி என்று சொல்வதுதான் தாழ்மை. அந்த தாழ்மை நமக்கு கர்த்தருடைய ஆலோசனையை பெற்றுத்தரும், வாழ்வில் வெற்றியையும் பெற்றுத்தரும். இப்படிப்பட்ட ஆலோசனைகள் என்பது எதற்கு கொடுக்கப்படுகிறது? ஆலோசனையின் ஆவியானவர் மனிதனுக்கு எதற்காக ஆலோசனை தருவார் என்றால், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற. எல்லாவற்றிற்கும் கர்த்தருடைய ஆலோசனை பெறுவதில்லை. தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆலோசனையின் ஆவியானவர் நமக்கு ஆலோசனை தருவார். நம்முடைய எல்லைக்குட்பட்ட காரியங்களில் கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறாரோ, எந்த சித்தத்தை வைத்திருக்கிறாரோ, அவருடைய விருப்பம் என்னமாய் இருக்கிறதோ, நாம் செயல்பட வேண்டிய காரியங்கள், அதில் கர்த்தருடைய விருப்பம் என்ன இருக்கிறதோ அதை செயல்படுத்த ஆலோசனையின் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இதை சற்று நாம் கவனிக்க வேண்டும். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான், நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு அல்ல. இதை நாம் கொஞ்சம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உண்மையாய் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழ்கிற பரிசுத்தவான்கள் எல்லோரும் தேவ சித்தத்தை மட்டுமே செயல்படுத்துவார்கள். தங்கள் சுய விருப்பத்தை செயல்படுத்த மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆலோசனையின் ஆவியானவர் வந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்வார். தேவ திட்டம் என்னவோ, தேவனின் விருப்பம் என்னவோ, அவரின் விருப்பத்தை செயல்படுத்த நாம் முயற்சி செய்யும் போது அதற்கு தேவையான ஆலோசனைகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவார். அவருக்கு பெயர்தான் ஆலோசனையின் ஆவியானவர். இப்படி அவர் நமக்கு அந்த ஆலோசனைகளை தருவதினால் தேவ சித்தம் பரிபூரணமாய் இந்த பூமியில் நிறைவேறும். அப்படியானால் ஆலோசனையின் ஆவியானவரும் மனிதனும் சேர்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் ஆலோசனை அருளும் ஆவியானவரின் செயல். அதுதான் பரிசுத்தம். அதற்காக தான் இந்த ஆலோசனையின் ஆவியானவர் நமக்குள் செயல்படுகிறார். அப்படி என்றால் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும், பரிசுத்தமான எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் நம்முடைய விருப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் எந்த விஷயமாய் இருந்தாலும், எந்த காரியம் இருந்தாலும் அது கர்த்தருடைய சித்தத்தின்படி, சித்தம் என்றால் விருப்பம், கர்த்தருடைய விருப்பத்தின்படி வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை. அவர் என்ன விரும்புகிறாரோ அதன்படி எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டும். அவருடைய விருப்பம் நம் வாழ்க்கையில் எதுவாக இருக்கிறதோ, ஊழியத்தில் எதுவாக இருக்கிறதோ, இந்த பூமியில் என்ன நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அதற்கு ஒத்திசைவாக இணைந்து சேர்ந்து ஆவியானவரோடு சேர்ந்து நாம் செயல்படுவது என்றும் சொல்லலாம். இப்படியாக செய்வதுதான் ஆலோசனையின் ஆவியானவர். ஆலோசனையின் ஆவியானவர் யாக்கோபையாவின் வாழ்க்கையில் செயல்பட்ட விதத்தை பார்த்தோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவரின் ஒரு ஆவிதான் ஆலோசனையின் ஆவி. ஆலோசனையின் ஆவி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் எப்படி செயல்பட்டார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை பார்ப்போம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனத்தில் அவர் மலையில் மறுரூபமானார். அவர் மறுரூபமாகும் போது 3 சீஷர்கள் கூட இருந்தார்கள். அப்பொழுது அங்கு மோசே ஐயாவும் எலியா ஐயாவும் வந்திருந்தார்கள். அவர்கள் வானத்திலிருந்து வந்து நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பேசினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலோசனை அருளும் ஆவியானவர் தான் அவர்களை அனுப்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு போதித்திருக்கிறார். இது எப்படி சொல்லுகிறோம் என்றால், சரியாக கவனிக்கவும். வந்த 2 பேரும் தேவதூதர்கள் அல்ல, மோசே ஐயாவும் எலியா ஐயாவுமாய் இருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்த ஊழியர்கள். அப்பொழுது அவர்கள் பரலோகத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள், ஆவியில் வந்திருக்கிறார்கள். அப்படியானால் இதில் என்ன காரியம் என்றால், அவர் வந்து ஆண்டவரோடு பேச, இயேசு கிறிஸ்துவோடு பேச வேண்டிய அவசியம் என்னவென்றால், மனிதர்களுக்கு புரியும்படியாக மனித வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக அவதரித்திருக்கிறார்.
இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மனிதருக்கு ஏற்ற விதத்தில் அவருடைய செயல்களை நல்லபடியாக, அதாவது சிலுவை மரணத்திற்கு போகிறார். அதற்கு முன்பாக அவர் கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன நடக்க போகிறது, எப்படியெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மனித இயல்பில் இருக்கிற அவருக்கு புரியும்படி போதிப்பதற்காக மோசேயாவும் எலியாயாவும் வந்திருந்தார்கள். மறுரூபமலையில் வந்து அவரோடு பேசுகிறார்கள். அப்படி அவர் பேசியது ஆலோசனைகளை தந்திருக்கிறார். அங்கு என்ன பேசினார்கள் என்று வேதத்தில் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவர்கள் வந்து ஆலோசனை தந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது சிலுவை மரணத்திற்கு, அவருடைய அடுத்த ஊழியமாகிய அவருடைய இந்த தியாகத்திற்கு அவரை ஆயத்தப்படுத்தினார்கள். ஆலோசனை அருளும் ஆவியானவர் தான் இந்த காரியத்தை செய்திருக்கிறார். இது மறுரூப மலையில் அவரோடு பேசினவர்களை குறித்து நாம் பார்க்கும்போது, ஏனென்றால் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டளைகளை பெறுகிறார். ஆலோசனை சொல்வதற்காக தான் இவர்கள் இருவரும் வந்தார்கள். ஏனென்றால் அங்கு பேசினார் என்ற வார்த்தையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேசுதல் என்பது இது இப்படியா அப்படியா என்று கலந்து பேசி இருக்கிறார்கள். கலந்து பேசுவது என்பது ஆலோசனை தான் அல்லவா? மோசேயாவும் எலியாயாவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பல காரியங்களை சொல்லி இருக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கேட்டிருக்கிறார். இது எப்படியா அப்படியா என்று கேட்டிருப்பார். அதைதான் பேசினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக ஆலோசனை அருளும் ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் செயல்பட்டார் என்பது இந்த அதிகாரத்தில் நமக்கு வெளிப்படுகிறது. இப்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனைகளை நமக்கு தந்து நம்மை வழி நடத்தி நம் வாழ்க்கையில் வெற்றி பெற செய்கிறார். அப்படிப்பட்ட மேன்மையான வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு வாழ நாம் பரிசுத்தமாய் வாழ்வோம். தினந்தோறும் வேதத்தை வாசித்து தியானித்து கர்த்தருடைய ஆவியை பெற்றால் மட்டுமே பரிசுத்தமாய் வாழ முடியும். தனி மனிதனாக பரிசுத்தமாய் வாழ இந்த உலகத்தில் முடியாது. இப்படியாக கர்த்தருடைய 7 ஆவிகளையும் பெற்று ஆலோசனையின் ஆவியையும் பெற்று நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்வோம். இவ்வுலக வாழ்க்கையில் பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து தேவ சித்தத்தை முழுமையாய் நிறைவேற்றி முடிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.